ஒரு டீமோட தலைவரா நீங்க இருக்கீங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய நெருக்கடி வருது. இந்த மாதிரி கடுமையான சவால்களை எப்படி ஒரு வாய்ப்பா மாத்திக்கிறது? வாங்க, இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு நிலைமைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ப்ராஜெக்ட் ஃபெயிலியர், டீம்குள்ள சண்டை, மனசுக்குள்ள ஒரு பதட்டம், அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? நிறைய தலைவர்கள் இந்த மாதிரி நேரத்துல தான் தடுமாறிடுறாங்க. ஆனா இந்த ஒரு கேள்விதான் ஒரு சிறந்த தலைவருக்கும் சாதாரணமான ஒருத்தருக்கும் உள்ள வித்தியாசத்தையே காட்டுது. உண்மை என்னன்னா, இந்த மாதிரி தருணங்கள் உங்க தலைமை பண்பை உடைக்கிறதுக்கு வரல, அத செதுக்கிறதுக்கு தான் வருது. ஆமா, இத ஒரு தோல்வியா பார்க்காம உங்க தலைமைத்துவத்துக்கான ஒரு அல்டிமேட் டெஸ்டா பாருங்க. இந்த நேரத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் உங்க டீமோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. சரி, அப்போ இந்த சோதனையை சமாளிக்க உங்களுக்கு தேவைப்படுற அந்த சக்தி வாய்ந்த கருவி எது? அதுக்கு பேரு தான் உணர்ச்சி நுண்ணறிவு. நாம இத இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லனா சிம்பிளா EQன்னு சொல்லுவோம். சுருக்கமா சொல்லணும்னா, EQங்கிறது உங்க உணர்ச்சிகளையும் உங்கள சுத்தி இருக்கிறவங்களோட உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நிதானமா நடந்துக்கிற திறன் தான். இது ஏதோ ஒரு சாஃப்ட் ஸ்கில் மட்டும் கிடையாதுங்க. இதுதான் ஒரு நெருக்கடியான நேரத்துல தலைமைத்துவத்தோட உண்மையான சூப்பர் பவர். இந்த EQக்குன்னு ஒரு 5 முக்கியமான தூண்கள் இருக்கு. சுய விழிப்புணர்வு, சுய ஒழுங்குமுறை, உந்துதல், பச்சாதாபம், அப்புறம் சமூக திறன்கள். இதுல ஒரு நெருக்கடிய சமாளிக்க ரொம்ப ரொம்ப அவசியமான சில தூண்களை பத்தி நாம இப்போ விரிவா பார்க்கலாம். ஒரு நெருக்கடியை சமாளிக்க நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உங்க டீமை கண்ட்ரோல் பண்றது இல்ல, உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்றது தான். ஒரு பெரிய புயலை சமாளிக்க முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன புயலை அடக்கணும். இதுதான் லீடர்ஷிப்போட இன்சைட் அவுட் அப்ரோச். இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சுய விழிப்புணர்வுக்கும் சுய ஒழுங்குமுறைக்கும் நடுவுல. உங்களுக்கு கோபம் வருது இல்ல பதட்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியறது சுய விழிப்புணர்வு. ஆனா அந்த கோபத்துல கத்திடாம, அந்த பதட்டத்துல தப்பான முடிவெடுத்துடாம உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்றீங்களே, அதுதான் சுய ஒழுங்குமுறை. இதுதான் இங்க மேட்ரே. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தலைவர் பதற்றப்பட்டா அந்த பதற்றம் ஒரு வைரஸ் மாதிரி டீம் முழுக்க பரவிடும். அதனால வெளியில இருக்கிற சூழலை சரி பண்றதுக்கு முன்னாடி உங்க மனநிலையை சரி பண்றதுதான் மிக மிக அவசியம். இதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒர்க் அவுட் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு வலுவான உணர்ச்சி எழும்போது, உதாரணத்துக்கு கடுமையான கோபம் வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஒரு 5 தடவை மெதுவா ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. இந்த சின்ன கேப் போதும் உங்க மூளைக்கு யோசிச்சு செயல்பட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு சின்ன பழக்கம்தான், ஆனா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகே, இப்போ உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? உங்க டீமை வழி நடத்துறது. இங்கதான் உங்க EQவோட வெளிப்படையான பயன்பாடு ஆரம்பிக்குது. வாங்க பார்க்கலாம். மத்தவங்கள வழிநடத்த 2 திறன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு பச்சாதாபம், அதாவது எம்பதி, மத்தவங்களோட உணர்வுகளை அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு சமூக திறன்கள். இது உறவுகளை பலப்படுத்தி சண்டைகளை தீர்த்து எல்லாரையும் ஒரே இலக்க நோக்கி ஒன்னா வேலை செய்ய வைக்கும். சரி, இந்த பச்சாதாபத்தை எப்படி வளர்த்துக்கிறது? யோசிச்சு பாருங்க. உங்க டீம்ல ஒருத்தர் ஒரு பிரச்சனைய சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல குறுக்கிடாம உங்க போனை பார்க்காம முழு கவனத்தோட கேளுங்க. அவங்க பேசி முடிச்சதும் அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. அவங்க உணர்வுகளை மதிக்கிற மாதிரி நீங்க சொல்றது புரியுதுன்னு சொல்லுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்றதை விட நீங்க சொல்றது எனக்கு புரியுதுன்னு சொல்றதுக்கு சக்தி அதிகம். நீங்க இப்படி எம்பதியோட நடந்துக்கும்போது உங்க டீம்ல ஒரு சூப்பரான விஷயம் நடக்கும். அதுக்கு பேரு சைக்கலாஜிக்கல் சேஃப்டி. அதாவது இங்க நம்ம தப்ப தைரியமா சொல்லலாம், யாரும் நம்மள கிண்டல் பண்ண மாட்டாங்கங்கிற நம்பிக்கை வரும். அப்போதான் அவங்க தோல்விகளை மறைக்காம அதிலிருந்து கத்துக்கிட்ட பாடங்களை தைரியமா பகிர்ந்துக்குவாங்க. இது ஒரு டீமோட வளர்ச்சிக்கு மிக மிக அவசியம். ஓகே, இப்போ ஒரு தலைவரா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா பிரச்சனையும் ஒண்ணு கிடையாது. நாம அதை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு சிக்கல், இன்னொன்னு சவால். சிக்கல்னா என்னன்னா, அதுல என்ன இருக்கு, ஏன் வருது, எப்படி சரி பண்றதுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு இருட்டு ரூம் மாதிரி. அதுக்கு நம்ம பல சோதனைகள் செஞ்சுதான் கத்துக்க முடியும். ஆனா சவால் அப்படி இல்ல. இலக்கு என்னன்னு தெரியும், வழி என்னன்னு தெரியும். நாம சரியா பிளான் பண்ணி உழைச்சா போதும். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு தலைவருக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு தலைவரா உங்க மிஷன் என்ன தெரியுமா? அந்த இருட்டு ரூம்ல லைட் போட்டு அந்த தெரியாத விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு தீர்க்கவே முடியாத மாதிரி தெரியற ஒரு சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு சவாலா மாத்துறதுதான். ஒவ்வொரு தோல்வியும் அந்த தெரியாத விஷயங்களை குறைக்க கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட்.
இந்த சிக்கலை சவாலா மாத்திர பயணத்துல நாம திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ நாம எல்லாருமே ஒரு எமோஷனல் வலையில விழுந்துருவோம். அது என்ன வலை? அதுக்கு பேரு தான் டேப்டா ட்ராப். இது துக்கத்தோட 5 நிலைகள் மாதிரி. முதல்ல மறுப்பு, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றது. அப்புறம் கோவம், எல்லார் மேலயும் பழி போடுறது. அதுக்கப்புறம் பேரம் பேசுதல், மனச்சோர்வு, கடைசியா ஏத்துக்கிறது. ஒரு தலைவர் இந்த முதல் நிலைகள்ல சிக்கிக்கிட்டா அவரால தெளிவா முடிவெடுக்க முடியாது. எவ்ளோ சீக்கிரம் நீங்க இந்த நிலைகளை கடந்து ஏத்துக்கிற ஸ்டேஜுக்கு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. சரி, யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டாச்சு. இப்ப என்ன? இப்பதாங்க அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. அந்த நெருக்கடியை எப்படி ஒரு வாய்ப்பா மாத்துறது? இதுதான் சிறந்த தலைமைத்துவத்தோட அடையாளம். ஒரு தோல்விங்கிறது ஒரு முட்டுச்சந்து கிடையாது. அது ஒரு டேட்டா பாயிண்ட். ஓகே, இந்த வழி வேலை செய்யலன்னு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஏன் இந்த வேலை செய்யலங்கிற கேள்விதான் அடுத்து என்ன வேலை செய்யுங்கிற பதிலுக்கு நம்மள கூட்டிட்டு போவோம். இந்த மனப்பான்மை தான் எந்த அடியில இருந்தும் மீண்டு வர்ற ஒரு டீமை உருவாக்கும். கடைசியா இந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. உங்க இலக்கு வெறும் அந்த சிக்கலை தீர்ப்பது மட்டுமல்ல, அந்த பயணத்துல உங்க டீமும் நீங்களும் அடையும் வளர்ச்சி தான் உண்மையான வெற்றி. அதனால அடுத்த முறை உங்க டீம் ஒரு தப்பு பண்ணும்போது இல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. இது கதையோட முடிவா இல்ல ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கமா? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். நன்றி.